Good morning, friends. Welcome to Raghav's Musings channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட டெரஸ் கார்டனை பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட டெரஸ் கார்டனில் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, எப்படி அது பூக்குது, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் பண்ணுறோம், என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த vlogல நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கெல்லாம் வீடை சுற்றி நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கும். அதில் நிறைய செடிகள் போட்டு பூச்செடி, காய்கறி செடிகள் இதெல்லாம் நம்ம போட்டு வளர்த்தோம்னாக்க அது டெய்லி நம்ம பூக்கும்போது, காய்கறியெல்லாம் பறிக்கும்போது நம்மளுக்கே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயோ இல்லை ஒரு ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸில் நம்ம வாழும்போது ஐ திங்க் நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் வி ஹாவ் திஸ் மாடி தோட்டம். ஸோ த டெரஸ் கார்டன் இஸ் த ஒன்லி ஆப்ஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த டெரஸ் கார்டனில் நம்ம ஒரு ஆக்டிவிட்டி ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன். இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டில் எப்போ பார்த்தாலும் நம்ம மொபைலை வச்சுட்டு இருக்கிறதுக்கு டெய்லி அதுக்கு கார்டனிங் பண்ணுறது, வீக்லி ப்ரூனிங் பண்ணி அதுக்கு உரம்லாம் போட்டு பண்ணுறதுங்கிறது இட் இஸ் அன் ஆக்டிவிட்டி விச் வி ஆர் எங்கேஜிங். ஸோ அது ரொம்ப எங்கேஜிங்காக இருக்குது, நம்மளுக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷன் தருது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் எப்படி என்னென்ன பிளான்ஸ்லாம் போட்டு எப்படி வளர்க்குறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க, என்னென்ன பிளான்ஸ் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் வில் சி. இது தாங்க நம்மளோட டெரஸ் கார்டன். இது ஒரு சின்ன கார்டன் தான், நிறையா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. வி ஸ்டார்டட் வித் ஒரு 2-3 செடியில் ஆரம்பித்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கனாக்கா நிறையா பிளான்ஸ் வி ஹவ் ஆடட். ஸோ வாங்க, இப்போ பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு இது பசலைக்கீரைங்க. இது பசலைக்கீரை நிறையா பெருசாக வளர்ந்துருந்தது, கொடியாட்டம். அதை நாங்கள் இப்போ கொஞ்சம் கட் பண்ணி ட்ரிம் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு வாட்டி குக் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா இது கத்திரிக்காய் செடி. இந்த கத்திரிக்காய் செடியில் ஏகப்பட்ட கத்திரிக்காய் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணி நாங்கள் சமையலுக்கு எடுத்துக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா இட்லி பூ. இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இட்லி பூ பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது இட்லி பூச்செடி. இது தக்காளி போட்டிருக்கோம், தக்காளி செடி. இது பார்த்திங்கனாக்கா ஒரு தக்காளி வந்திருக்கு பாருங்கள், நீங்களே பாருங்கள். இதில் இப்போ தான் முள்ளங்கி போட்டிருக்கோம். முள்ளங்கி ஏற்கனவே ஒரு செட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு செட்டு நாங்கள் முள்ளங்கி போட்டிருக்கோம். இது அரளி பூச்செடிங்க. அரளி பூச்செடி பார்த்திங்கனாக்கா இங்கே பாருங்கள் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு, நிறையா பூ பூக்கும். டெய்லி இதுலேருந்து தான் பறித்து நாங்கள் சாமிக்கு பூ போடுறது எல்லாத்தையும் நாங்கள் டேக் இட் அப். இது மல்லிகைப்பூ, நல்லா நிறைய பூத்துது மல்லிகைப்பூ. ஸ்டில் இட் இஸ் க்ரோயிங். இது மிளகா செடி. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மிளகா பாருங்கள், மிளகா வந்திருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் மிளகா. ஸோ இதுலேருந்து நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணி மிளகா எடுத்துக்குவோம். இது சப்போட்டா செடிங்க. இது பார்த்திங்கனாக்கா நாங்கள் ஒரு வாட்டி போத்தீஸுக்கு பர்ச்சேஸ்க்கு போயிருந்தோம். அப்போ அவங்க கிஃப்டாக கொடுத்த செடி தான் இந்த சப்போட்டா செடி. இதுக்கு பக்கத்தில் ஒத்தநந்தியாவட்டைன்னு சொல்லுவாங்க, ஒயிட் கலரில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒத்தநந்தியாவட்டை பூத்துருக்கு பாருங்கள். அதுக்கப்புறமா இது அரளியிலேயே இன்னும் ஒரு டைப் ஆஃப் அரளி இங்கே பூத்துருக்கு பாருங்கள், அரளி செடி. இந்த செடி இன்னொரு அடுக்கு செம்பருத்தி மாதிரி ஒரு செடி, இட்லி பூன்னு சொல்லுவாங்க. இது துளசிங்க, துளசி செடி. இப்போ நம்ம வீட்டுக்கு துளசி தேவைக்கலாம் இதுலேருந்து தான் நம்ம எடுத்துக்கிறது. இங்கே இன்னும் ஒரு கத்திரிக்காய் செடி போட்டிருக்கோம், அது இட்ஸ் க்ரோயிங். இது இன்னொரு செம்பருத்தி செடி. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக செம்பருத்தி பூத்துருக்கு பாருங்கள், அழகாக இருக்குது. ஸோ இது ஒரு செம்பருத்தி செடி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இது பெரண்டை செடி போட்டிருக்கோம். பெரண்டெல்லாம் சும்மா அப்படியே நாங்கள் நெட்டு வச்சது தான், அப்படியே அழகாக வந்திருக்கு கொடியாட்டம்.
ஸோ இதுதான் நம்மளோட ஒரு சின்ன மாடி தோட்டம். இதுக்கப்புறமா இங்கே ஃப்ரண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ரோஸ் செடி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம பட்டன் ரோஸ். இந்த பட்டன் ரோஸ் வந்து அழகாக பூத்துது. நம்ம டிசம்பர் டயத்துலலாம் நிறையா பூத்துது. இது வந்து இன்னொரு மல்லிகை செடி. இது வந்து பார்த்திங்கன்னா பவழமல்லி நிறையா இப்போ விதை விட்டு காஞ்சி டெய்லி வந்து பூத்து இங்கே கீழெல்லாம் வந்து அப்படியே கொட்டும் அந்த பூ. இது பார்த்திங்கன்னா லெமன் ட்ரீ வச்சுருக்கோம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா போத்தீஸில் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கிஃப்டாக கொடுத்த செடி தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட்டாக வளர்ந்துருக்கு. ஸோ இன்னும் நல்லா வளர்ந்து நிறையா லெமன் வந்து கொடுக்கும்னு பார்க்குறோம். இது வந்து ஒரு கருந்துளசி ரொம்ப ஹெல்த்தி. ஸோ இது வேணுங்கும்போது நம்ம வந்து பறிச்சிக்கிறது. ஸோ இதுதாங்க நம்மளோட சின்ன மாடி தோட்டம். இதில் நம்ம வந்து டைம் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. ஸோ ஹாப்பினஸ் கிடைக்குது. இந்த மாதிரி பூவெல்லாம் பார்த்து காயெல்லாம் பறிக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. உங்கள் வீட்டில் எப்படி மாடி தோட்டம் போட்டிருக்கீங்க, என்னென்னலாம் வந்து பண்ணுறீங்க? இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீக்லி ஆக்டிவிட்டீஸ்னு என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா, இப்போ லாஸ்ட் வீக் கூட நாங்கள் பண்ணோம். ஃபுல்லாக வந்து இந்த தொட்டிக்கு எல்லாத்துக்கும் மண்ணெல்லாம் வந்து கிளறி விட்டு அதில் நிறையா வந்து உரம் நம்மளுக்கு வந்து உரம் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு ஏதாவது பூச்சி வந்துருந்ததுனாக்கா பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சுட்டு அந்த ஆக்டிவிட்டிலாம் எப்படியும் ஒரு 1 hour 2 hours எடுக்கும். அதுக்கப்புறமா கீழே நிறையா வந்து காஞ்சி போன இலைகள்லாம் விழுந்திருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணி அதெல்லாம் வந்து பண்ணுவோம். சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த கத்திரிக்காய் செடியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பூச்சி வரும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து பூச்சி மருந்து அப்பப்போ அடிக்கணும். ஸோ நம்ம இயற்கை பூச்சி மருந்தே விற்குது நம்ம கடைகள்லாம். ஸோ அதை வாங்கி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸோ அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா அந்த பூச்சியெல்லாம் வந்து டக்குன்னு வந்து போயிடுது. அதுக்கப்புறமா வந்து எப்சம் சால்ட்டு, அதுக்கப்புறமா உரங்கள்லாம் வந்து போடும்போது நல்லா செழிப்பாக வரும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட மாடித்தோட்டம். உங்களோட வீட்டில் மாடித்தோட்டம் இது மாதிரி நீங்கள் போட்டிருக்கீங்களா? என்னென்ன மாதிரி வந்து சேலஞ்சஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, எப்படி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா ராகவ்ஸ் மியூசிக் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.